எனக்கு 2 பேத்திமாரு. ஒருத்தி 10ஆம் கிளாஸும் ஒருத்தி 12ஆம் வகுப்பும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வகுப்பிலே 10ஆம் வகுப்பு படிக்கிற பேத்தி அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியாத நிலையில் இருந்தாள். 12ஆம் வகுப்பு படித்தவள் படிப்பிலே கவனம் செலுத்தாமல் தூக்கமும் அசதியும் சோர்வும் நோயும் அவளை நெருக்கி கொண்டிருந்தது. இந்த சூழலில் நான் கர்த்தரிடத்தில் பொறுப்பை ஒப்பு கொடுத்து அனுதினமும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பரீட்சை தேர்வு வெளியான நேரத்திலே கர்த்தர் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தரும்படியாக 2 பேரும் நல்ல மதிப்பெண்களோடு கூட தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்கு 2வது ஒரு குழந்தை ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் கொடுத்தாரு. அது 5ஆம் மாதம் நாங்கள் செக்கப் போகும்போது அதில் சிங்கிள் அமெரிக்கன் ஒரு ஆர்டர்னு சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தை அபார்ஷன் பண்ணிடுங்க, அது வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, ஆண்டவர் சிருஷ்டிச்சது அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, ஆண்டவர் நேரத்தை நடத்திடுவான்னு சொன்னாங்க. அதுபோல் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செஞ்சு அந்த பிள்ளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்தா நன்றி. கடந்த 6 வருடமாக நான் இந்த சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். போன வருஷம் என்னுடைய சகோதரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க 1 வாரமாக. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருந்தேன், நான் எப்படியாவது நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி வரணும், நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் அந்த 1 வாரத்தில் நல்லபடியாக அவளை குணப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ண கிருபை செஞ்சாங்க. என்னோடய பையனை ஒரு கவுன்சிலிங்காக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்பவும் நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆண்டவரே, என்னோடய மகனுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கணும், நீங்கள் அந்த வாக்கை நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நன்றி ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போனேன். அதே மாதிரி டாக்டர் அவன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் நார்மலாக தான் இருக்கிறான், அவன் சரியாக தான் இருக்கிறான் அப்படின்ற ரிசல்ட்டை ஆண்டவர் கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.